அதற்கு முன்னாலே இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறார். அதுதான் ரொம்ப வருத்தமான காரியமாய் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபையார் கூட ஞாயிற்றுக்கிழமையைத்தான் ஓய்வு நாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லிக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்றுதான் ஜெபித்து ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்ற ஒரு விஷயம் புரியவில்லையா, அல்லது புரிந்தும் தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் அவர்கள் இப்படியாய் சொல்லிக்கொண்டு பழக்க தோஷத்தில் இருக்கிறார்களா தெரியவில்லை. இந்த 7ஆம் நாள் ஆசரிக்கிறது தான் ஓய்வு நாள் என்று அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடம் நான் போய் கேட்டேன், ஐயா நீ 7ஆம் நாள் ஆசரிக்கிறாயா, ஓய்வு நாளை ஆசரிக்கிறாயா, என்ன விஷயம் என்று நான் கேட்டேன். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுகிறவர், அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னார் என்னிடத்துல, அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா நாங்கள் ஓய்வு நாளைத்தான் ஆசரிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை என்றார். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லையே என்று நான் சொன்னேன். சனிக்கிழமை தானே ஓய்வு நாள் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார் இல்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொன்னார். எப்படி ஐயா சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு யோசுவா காலத்துல சூரியனை நிறுத்தி விட்டான், பார்த்தீர்களா? சூரியனை நிறுத்தி விட்டான். அப்படி என்றால் அது நாள் கணக்கு வித்தியாசமாகிவிட்டது. அவர் சொல்லுகிறார், அவர் பெரிய பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர், அவர் சொல்லுகிறார், ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சிலே அவர் இருக்கிறவர், அந்த பாஸ்டர் பேர் சொல்ல வேண்டாம் பரவாயில்லை. அவர் சொல்லுகிறார், அதிலே அந்த ஜோஷுவா சூரியனை நிறுத்திவிட்டான், சந்திரனை நிறுத்திவிட்டானே, அதிலே நாள் கணக்கு மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுக்காக தேவன் அந்த சூரிய பாகையை பின்னிட்டு செல்ல வைத்து விட்டாரே, அதனால நாள் மாறிவிட்டதே. அதனால சனிக்கிழமை எல்லாம் ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று அவர் திட்டம் தெளிவுமாய் சொன்னார். இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. உடனே நான் அவரிடத்திலே சொன்னேன், ஐயா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2021 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் எந்த நாளை ஆசரித்தார்? இயேசு முதல்ல ஓய்வு நாளை ஆசரிச்சாரா? ஆமா. எந்த நாளை ஆசரித்தார்? சனிக்கிழமையைத்தானே ஆசரித்தார், 7ஆம் நாளைத்தானே ஆசரித்தார், அதுதானே ஓய்வு நாள். அப்ப இயேசுவே 7ஆம் நாளை சனிக்கிழமையை ஓய்வு நாள் என்று சொல்லி ஆசரித்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறீர்கள்? இன்னும் அவரிடத்தில் சொன்னேன், இன்றைக்கு தேதியில இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுடைய முதலாம் வருகையை அவர்கள் ஆமோதிக்கவில்லை. அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்களா? ஆம். அவர்கள் எந்த நாளை ஆசரிக்கிறார்கள்? 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை ஆகிய சனிக்கிழமை தானே ஆசரிக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறார்கள். அப்படி என்றால் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இதுல கிஞ்சித்தும் ஐயமில்லை, இதுல ஒரு பிரச்சனை இல்லை. புரியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்க வேண்டாம் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு வந்தேன். இது நம்மவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரியங்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் காரியங்கள் ஆட்கள் இருக்கிறார்களே, 7ஆம் நாள் சபையார், அவர்கள் சொல்லுகிற ஒரு சில எதிர்ப்பு வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராளி எப்படி இருக்கிறான் என்று தெரியாவிட்டால் ஜெயம் கொள்ள முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டது. நான் இப்பொழுது வாசித்தேன் அல்லவா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 இந்த இரண்டிலுமே அவர் சொல்லுகிறார், தேவன் போஜனத்தை குறித்தாவது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இதுல ஓய்வு நாட்களை குறித்தாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றது சமத்திரைக்காரங்க, ஓய்வு நாளை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது புளூரல், பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பன்மையிலே சொல்லப்பட்ட ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. இந்த பன்மையிலே சொல்லப்பட்ட ஓய்வு நாள் என்பது
லேவியர் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட பண்டிகைகளோடு கூடிய ஓய்வு நாட்கள், லேவியர் 23 சொல்லப்பட்ட பண்டிகைகளோடு கூடிய ஓய்வு நாட்கள் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அந்த வசனத்திலே தான் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் பண்டிகை என்றே எழுதப்பட்டாயிற்றே. பண்டிகை என்றால் அதோடு சேர்ந்த எல்லா ஓய்வு நாளெல்லாம் அட்டாச்சு தானே. அப்புறம் தனியாய் இன்னொரு ஓய்வு நாட்களையும் குறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறதே காரணம் என்ன? அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஓய்வு நாட்கள் என்று வருகிறது என்று சொல்லுகிறீர்களே, அது பன்மையில் வருகிறது. அது 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை சொல்லவில்லை, அது பண்டிகை நாளைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லுகிறீர்களே. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லேவியர் 19:13, எசேக்கியேல் 20:12 முதல் எசேக்கியேல் 20:20 வரைக்கும் இந்த வசனங்களில் எல்லாம் பன்மையிலே ஓய்வு நாட்கள் என்று வருகிறதே, இவைகளெல்லாம் பண்டிகை ஓய்வு நாட்களை குறிக்கின்றனவா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் ஓய்வு நாட்களை நாளை இல்ல, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றார். ஆக ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்க என்று எசேக்கியேல் 20:20 சொல்லப்பட்டிருக்கிறதே, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இது என்ன பண்டிகை ஓய்வு நாட்களா, 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளா? இது பண்டிகை ஓய்வு நாள் அல்ல. 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சனிக்கிழமையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம், அதிலே கூட இன்னொரு காரியம் கூட சொல்லுகிறேன். அந்த தேவன் படைத்தார் என்பதற்கு அடையாளம் தான் ஓய்வு நாள் என்று அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுகிறார்கள். தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தார், நம்மை எல்லாம் படைத்தார், இதற்கு அடையாளமாகத்தான் அவர் ஓய்வு நாளை கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 2500 வருஷம் வரைக்கும், அதாவது ஏதேன் முதல் மோசே வரைக்கும், ஏன் அந்த அடையாளத்தை யாருக்குமே கொடுக்கவில்லை தேவன்? ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு, எகிப்திலிருந்து வந்த மக்களுக்குத்தான் கொடுத்தார்? அப்படியானாலும் அது தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குமான அடையாளம் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நித்திய சுவிசேஷமாய் இருக்கிறது அல்லவா? நாம் இப்பொழுது உபயோகிக்கிற சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்லவா? அதிலே ஒரு காரியம், இயேசுவுக்கு பின்னாலே தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்திருக்கிறது. அதனாலே இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாய் அந்த ஓய்வு நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மை, எதற்காக கொடுத்தார் தெரியுமா? அந்த காரியம் தெரியணும். முதல்ல எதற்காக கொடுத்தார் என்ற காரியம் தெரிய வேண்டும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம். ஒன்றை மாத்திரம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படிக்கு இது தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். பரிசுத்தம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒன்று செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இஸ்ரவேல் சமுதாயம், உலகத்திலே எத்தனையோ சமுதாயம் இருந்தன, ஆனால் இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை மாத்திரமே தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். இது பிரித்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்பதற்கு அடையாளமாய் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இரண்டாவது ஹோலினஸ், தூய்மை. ஆக இது தூய்மைப்படுகிற, தூய்மையாய் வாழுகிற ஒரு சமுதாயம் என்பதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை காட்டுவதற்காக
ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளை ஆசரிக்க தேவன் சொன்னாரே, நமக்கு என்ன அடையாளமாய் கொடுத்திருக்கிறார்? நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுத்த தேவன் நமக்கு என்ன அடையாளமாய் கொடுத்திருக்கிறார்? இந்த காரியம் நமக்கு தெரியாதனாலேதான் நம்மவர்களுக்கு கூட இதை பற்றிய காரியங்கள் புரியவில்லை. உலக மக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இப்படி வசனங்களை வாசித்தால் உண்மை புரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆக நமக்கு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நமக்கு போடப்பட்ட முத்திரை பரிசுத்த ஆவியினால் போடப்பட்டிருக்கிற முத்திரை. ஆக நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நமக்கு ஒரு அடையாளம் உண்டு. நீங்கள் எல்லாருமே அடுத்த மாதம் தேர்தலிலே போய் ஓட்டு போட போகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு அடையாள அட்டையை கொண்டு போக வேண்டும். அடையாளம் இல்லை என்றால் நீங்கள் இந்திய குடிமகன் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியா நீ இயேசுவின் பிள்ளை, நீ கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஓய்வு நாளை காட்டி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று அடையாளம் கொடுத்தார். உலகத்திலே வாழ்கிற புறஜாதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கோ பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை குத்தி இந்த அடையாளத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளம் இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையவே முடியாது. அதைத்தான் எபேசியர் 4:30 கூட சொல்லுகிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற முத்திரை இது. அவர்கள் 7ஆம் நாட்காரர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஓய்வு நாளை ஆசரிக்காவிட்டால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்தால் அது எப்படிப்பட்ட முத்திரையாம்? இதுதான் அந்தி கிறிஸ்து குத்துகிற 666 முத்திரையாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் அந்தி கிறிஸ்து குத்துகிற 666 முத்திரையாம். அவர்கள் சொல்லுகிறது. எந்த முத்திரையாவது இருக்கட்டும், போகட்டும். எந்த முத்திரையாவது இருக்கட்டும். நாங்கள் தான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறதே இல்லையே. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென். எங்களுக்கு சனிக்கிழமையும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாய் எங்களுக்கு ஓய்வு நாள் ஆசரிக்க எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாள் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கவர்மெண்ட்ல லீவ் விட்டுருக்கிறாங்க. அதனாலதான் நாங்கள் அந்த நாளிலே சபை கூடி வருகிறோமே ஒழிய அந்த நாளிலே கூட ஓய்வு நாளாய் நாங்கள் ஆசரிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டபடி ஓய்வு நாளாய் ஆசரிக்கவில்லை. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அழகாய் சொல்ல போகிறேன், கேளுங்கள். ரைட். எங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே பரிசுத்தாவியை பெற்று நாங்கள் அதற்கு ஒரு முத்திரையாய் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அடையாளங்கள் இருக்கின்றன. இன்னொரு காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் விவாதிக்கிற விவாதத்திலே ஒன்று, உடன்படிக்கை பெட்டி என்ற ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே 10 கற்பனை, தேவன் எழுதிய 10 கற்பனை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய தளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரத்துக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. இது 3ம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனையா இது 3 வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால்,